ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஏ லைன் சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்து 4 மடித்து போட்டிருக்கிறேன். இந்த ஏ லைன் குர்த்தியோட ஹைட் வந்து 42 இன்ச். ஸோ நம்ம லைனிங் வந்து 3 இன்ச் கம்மியாக வைப்போம். லைனிங்கில் நான் 39 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். தையலுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா கீழே நம்ம 1/2 இன்ச் மடித்து அடிக்கணும். மேலே ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கிறேன். நெக் வந்து 2.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து தான் 3.5 இன்ச்சஸ். ஃப்ரண்ட் நெக் வந்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சஸ் வச்சு 3 இன்ச் லென்த் வச்சு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக்கு இப்போ நான் கட் பண்ணல, நம்ம ஏதாவது டிசைன் நெக் வச்சுக்கலான்னு. ஸ்லீவ் வந்து நான் 7 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன் இறக்கம். இது ஒரு 40 இன்ச்சஸ் சுடிதார் கட்டிங்னால ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கிறேன். பாக்ஸ் போட்டுக்கலாம். செஸ்ட்டு வந்து 40 இன்ச்சு மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம 4 போட்டிருக்கனால 40 4 டிவைட் பண்ணும்போது 10 இன்ச்சஸ் வரும். லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் 10.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் அளவு மார்க் பண்ணணும். அது வந்து ஷோல்டர்லேருந்து 14 இல்லைன்னா 15 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நான் 14 இன்ச்சில் ஹைட்டில் நான் வந்து வேஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ண போகிறேன். அது தெரியறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். வேஸ்ட் அளவு வந்து 36 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சஸ் வரும். லூஸ்க்காக மேலே விட்ட மாதிரி அதே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் 9.5 இன்ச் வைக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சீட் மெஷர்மெண்ட்டு. நமக்கு ஹிப் அளவு அங்கே சுடிதாரில் சைடு ஓப்பன் வரும்ல அந்த இடம். இது ஒரு ஏ லைன் குர்த்தினால நம்மளுக்கு ஓப்பன் வராது. அது டாப்லேருந்து 21 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம சீட் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். சீட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு 42 இன்ச்சஸ். அதை 4 டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச் வரும். கூட லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து நான் 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகளை நான் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது வளைவாக வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டுருக்குறோம். ஆனால் இப்போ அந்த சீட் ஓப்பன்லேருந்து கீழே இருக்கிற ஃபுல்லையும் நான் கிராஸில் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து நான் 1.5 இன்ச் விட முடியாது, வேண்டாம். இது வந்து ஒரு அம்பர்லா கட்டிங் ஏ லைன் குர்த்தி சைடு ஓப்பன் இல்லாதனால நம்ம வந்து அப்படியே இருக்கிற அளவுகளை நான் அப்படியே கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் 40, வேஸ்ட் 36, சீட் வந்து 42 இன்ச்சஸ்.
ஷோல்டர் ஸ்லூப்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் சைடாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து உள்வளைவு அதை நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து உள்வளைவு மார்க் பண்ணுவோம். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். இப்போ ஃபுல்லாக எல்லா அளவுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் உள்வளைவு மார்க் பண்ணோம்ல, அதை நான் ஷோல்டரில் கட் பண்ணிடுறேன். பேக்கை எடுத்துட்டு கட் பண்ணுங்க, மறந்தாப்புல சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஓகே. நம்ம பேக்கில் வந்து இன்னும் நம்ம நெக்கை மார்க் பண்ணல. ஸோ பேக்கில் நம்ம இப்போ நெக் மார்க் பண்ணிடுவோம். பேக் நெக் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். 3 இன்ச்சஸ் கீழே லென்த் வைக்கிறேன். இது ஒரு நார்மல் யூ நெக். ஸோ கர்வ் ஸ்கேல் வச்சு நான் யூ ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஓகே, நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் இன்னும் கட் பண்ணல. ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மீதி கிளாத்தை எடுத்து நான் நாளாக போட்டிருக்கிறேன். கீழே வந்து நம்ம இது ஒரு லைனிங் சுடிதார்னால அடித்து திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் வந்து 6.5 இன்ச்சஸ். ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் 2 இடத்துல மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சுடிதாரோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 இன்ச்சஸ். ஸோ அதில் பாதி 6 இன்ச்சு லூஸ்க்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் 6.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்றளவு கீழே. மூணு இன்ச்சு நான் வந்து கீழே வந்து ஸ்லீவுக்கு கீழே நான் லெஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஒரு 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். சுற்றளவு 6.25 வச்சோம். 7.25 அதோடு 1.5 இன்ச்சு அதுக்கு மேலே தான் வைக்கணும். 7.25 ஸோ 1.5 இன்ச்சுக்கும் 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே கர்வ் ஸ்கேல் வச்சு நான் கை வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண பீஸ் வச்சு நாங்கள் ஸ்லீவ் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வருது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.